டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வீட்ல கூட வெறும் கால்ல நடக்கக்கூடாதா? அப்படின்னு கேட்டா, ஆமா நடக்கக்கூடாது. ஏன்னா, டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு கால்ல வந்து சென்சேஷன் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால அவங்க வீட்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்கள் மேல நடக்கலாம். ஈவன் சில பின்னு கூட அது ஊசி கூட இருக்கக்கூடிய ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் கூட அவங்க கால்ல குத்திரும். இத விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நெறைய பேருக்கு தரை சூடா இருக்குன்னு கூட தெரியாம அதுல நடந்து, அதனால காயம் வந்து பாதத்த இழந்த பேர் நெறைய இருக்காங்க. அப்போ இத நாம மட்டும் சொல்லலங்க. இன்டர்நேஷனல் வொர்க்கிங் குரூப் ஆன் டயபெட்டிக் ஃபுட் அது என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்டின்னா, உங்களுக்கு பாதத்துல உங்களுக்கு புண்ணு வராம இருக்கணும்னா, கட்டாயம் நீங்க வெறுங்கால்ல நடக்காதீங்க அப்டிங்கிறத ரெக்கமெண்டே பண்றாங்க. நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, வீட்டுக்குள்ள தானே அப்டின்னு சொல்லுவாங்க. பட் உங்க பாதத்துக்கு நீங்க உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள நடக்கிறீங்களா? இல்ல வெளியில நடக்கிறீங்களாலாம் தெரியாது. அதனால நீங்க கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு பிரிவென்டிவ் ஃபுட்வேர் கட்டாயம் வீட்டுக்குள்ள கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க. பாதத்த டெய்லி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, பாதத்த பாதுகாக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட உயிர பாதுகாக்கிறதுக்கு சமம். இந்த வீடியோவ உங்களுக்கு தெரிஞ்ச டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாம, எங்க சார்பா அவங்க கட்டாயத்த ஒண்ணு சொல்லுங்க. வெறுங்கால்ல தயவு செய்து நடக்காதீங்க அப்படிங்கிறத